26 ஏப்ரல் 2026 பாஸ்கா காலத்தின் 4ஆம் வார நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதோ நிறை வாழ்வாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தருகின்ற தெய்வீக பிரசன்னத்தையும் உணர்ந்து நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நாமும் இன்றைய நாளில் செய்ய போகின்ற அனைத்து பணிகளையும் பயணங்களையும் இரண்டு பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஈஸ்டர் காலம் என்றாலே நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. மரணத்தை வென்றவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. உயிர்த்தெழுந்த அவர் இன்று நம்மோடு நடந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆக இந்த 4ஆம் ஞாயிறில் நல்ல ஞாயிறு என அழைக்கப்பட்டு இன்றைய நற்செய்தியில் நானே வாயில், ஆடுகையின் குரலை கேட்கும் என்று அறிவிக்கின்றார். ஆக நல்லாயனுடைய ஞாயிறை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்காக இருக்கின்ற ஒரே நல்ல ஆயரான ஆண்டவர் இயேசுனுடைய குரலை கேட்க இன்று நாம் கூடியிருக்கின்றோம். இன்றைய உலகில் பல குரல்கள் நம்மிடத்தில் ஒலிக்கிறது. அரசியல் குரல், சமூக குரல், பொருளாதார குரல், ஊடக குரல், நம்முடைய சமூக வலைத்தளத்திற்கான குரல்கள், உலகத்தினுடைய குரல், ஒவ்வொன்றுமே நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா குரல்களிலும் உண்மை இருக்கிறதா? நமக்கு தருகின்ற வாழ்வு இருக்கிறதா? அந்த உண்மையான வாழ்வு தருகின்ற குரல் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அழகாக குறிப்பிடுகிறார், என் ஆடுகள் என்னுடைய குரலை அறிந்திருக்கும் என்று. இது வெறும் கேட்பது மட்டும் அல்லாமல் அறிதல். அந்த அறிதலின் வழியாக ஒரு உறவு ஆனது ஆடுகளுக்கும் ஆயருக்கும் ஏற்படுகிறது. அந்த உறவில்தான் நம்பிக்கையானது வெளிப்படுகின்றது. ஆக அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னம். ஆக இன்று நாம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற பல குரல்களுக்கு மத்தியிலும் நான் எந்த குரலை பின்பற்றுகிறேன், இயேசுனுடைய குரலை நான் அடையாளம் காண்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய குரல் மட்டும்தான் வாழ்வு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சிலுவையை உயிர் தந்த இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததனால் தான் அவர் ஒரு சாதாரணமான ஆயர் அல்ல, உயிர் உள்ள உறவு இருக்கின்ற ஒரு நல்ல ஆயர். இந்த நல்ல ஆயர் என்ன செய்வார் தெரியுமா? ஆடுகளுக்கு முன்பாக சென்று வழியை காட்டுபவர், ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பவர், ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பவர் என்று. அந்த ஆடுகள் தான் நாம். நமக்கு முன்பாக ஆண்டவர் சென்று கொண்டுதான் இருக்கிறார், நம்முடன் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்.
நம்மை ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி நம்மை அழைக்கிறார். மகளே மகளே நான் இருக்கின்று நினைவுபடுத்துகிறார். நமக்காக உயிரை கொடுக்கிறார். நமக்காக அனைத்தையும் செய்கின்ற என் பெயர் எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று கூறிய ஆண்டருடைய அன்பு பாசம் தான் அந்த நல்லாயருடைய பாசம். ஆக இன்றைய நாளில் நாம் இந்த நல்லாயரை பின்பற்ற வேண்டும். நம்மை நேசிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு விலகிவிடவில்லை. இருள் வழியாகவும் நம்மை அவர் வழி நடத்துகிறார். இருளை வென்றவர் தான் ஒளியை நமக்கு அளித்தார். ஆக இன்றைய நாளில் அந்த ஆடுகளைப் போன்று நாமும் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நானே வாயில் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையுடைய வாயிலாக ஒவ்வொரு நாளுடைய தொடக்கமாக இருக்கின்ற பொழுது அதில் பாதுகாப்பும் வாழ்வும் நிறைந்திருக்கின்றது. நானே வாயில் என்றால் அந்த வாயில் இருக்கின்ற அந்த காவலரை தவிர பெரியவராலும் ஆடுகளிடம் செல்ல முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய பாதுகாவலராக அரணாக ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த வாயில் என்பது ஒரு பாதுகாப்பு, சரியான ஒரு நுழைவு, இலக்கமான பாதையின் வழியாக நுழைகின்ற குறிக்கிறார். சரியான நுழைவு வாயிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இறைவனை தானம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒளி வாழ்வு வழியாக இருக்கிறார். உண்மையான வாழ்விற்கான ஒரு பாதை ஆண்டவர் தான், ஆண்டவர் இயேசுதான். ஆண்டவர் இயேசு வழியாக செல்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மை இருக்கும், அமைதி இருக்கும், ரட்சிப்பு இருக்கும். இயேசுவை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நுழைகின்ற பலவிதமான புற வாசல்கள் நம்மை தவறான நட்பிற்கு கொண்டு செல்லும், பேராசைக்கு கொண்டு செல்லும், பொய்யான ஆசைக்கு கொண்டு செல்லும், பாவ பழக்க வழக்கங்களுக்கு நம்மை கொண்டு செல்லும். திருடர்களைப் போல, கள்ளையர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையானது திருடப்படும். அப்பொழுது அனைத்தையும் இழந்து தனிமையில் நாம் இருப்போம். ஆண்டவரோடு முறித்த உறவின் பலனாக பல நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய வாயிலாக, நுழைவு வாயிலாக, பாதையாக, ஒளியாக இறைமகன் இயேசு நல்ல ஆயராக இருக்கிறார். நல்லாயருடைய ஞாயிறு நம்மை அவருடைய பாதையில் வழிநடத்த அழைக்கிறது. இயேசு நம்மை வற்புறுத்த மாட்டார், அழைப்பார். நாம் தான் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆடுகள் ஆயினை பின்தொடர்ந்து செல்வதைப் போல நாம் ஆண்டவரை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். சுதந்திரமாக அவருடைய குரலை கேட்க வேண்டும். அதற்கு ஜெபம் முக்கியம். ஜெபத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வாசிப்பதின் வழியாக, அமைதியோடு கடவுளோடு செலவிடுகின்ற நேரத்தின் வழியாக நல்ல ஆயரை நாம் உணர முடியும். அவருடைய வகையை தெரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே என்ன எனக்கு இதம் குறைந்த ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையினுடைய சாட்சி, பெரு கவிதை அல்ல, ஒரு அனுபவம். தாவீது அனுபவித்ததை போல நாமும் அனுபவிக்க வேண்டும். கஷ்டத்தில் அவர் நம்முடன் இருக்கிறார். இருள் நம்மை வழி நடத்துகிறார். பயத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று உணர்ந்துதான் ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று இன்றைய நாளில் உணர்ந்து சொல்ல வேண்டும். ஆக இந்த வாரம் முழுவதும் தினமும் ஒரு சில மணி நேரம் அல்லது ஒரு நிமிடம் கூட அமைதியாக அமர்ந்து இயேசுனுடைய குரலை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல தவறான குரல்கள் எவை என்பதை சிந்திக்க வேண்டும். அதை எடுத்தெறிய வேண்டும். நல்ல ஆயனை நம்பி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று. ஆக நாம் ஒரு கூட்டம் அல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மந்தை. நாம் வெறும் வழி கேட்டவர்கள் அல்ல, ஆண்டவரால் வழி நடத்தப்படுகின்ற மக்கள் என்று உணர்ந்து உயிர்த்தெழுந்த நல்லாய் என்று நம்மிடம் குறிக்கிறார். என் குரலை கேள், நான் உன்னை வாழ்விற்கு அழைத்து செல்கின்றேன். அவருடைய குரலை கேட்டு தொடர்ந்து பயணித்து நிறைவான வாழ்வு என்று அனுபவிக்க இன்றைய நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய வாரத்திற்காக, இன்றைய நாளில் நல்ல ஞாயிறை கொண்டாடியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டரை உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியில் நாங்கள் உயிர் திறந்தவராக நீர் எங்களோடு நடந்து எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக இன்று நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் என்று சொன்னீர், என் ஆடுகின் குரலை கேட்கும் என்று. உமது குரலை இன்று அறிய ஆவலோடு இருக்கிறோம்.
அதை தொடர்ந்து நடக்கின்ற ஒரு அருள் எங்களுக்கு தாரும். அது குரலை கேட்டு அதன்படி நடக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நல்ல மந்தையாக நாங்கள் மாறிட எங்களை ஆசீர்வதித்தலும். அன்றின்றி உலகில் பல குரல்கள் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறது, தவறான பாதைக்கு எங்களை கொண்டு செல்கிறது. ஆனால் உண்மையான வாழ்வு தருகின்ற உமது குரலை தேர்ந்தெடுக்க இன்று தேவையான அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். நல்லாயரே, எங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கின்ற அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் முன் சென்று வழிகாட்டுகின்ற தலைவரே, நாங்கள் தடுமாறும் நேரங்களில் எங்களை தூக்கி சுமக்கும் கருணைமிகு ஆண்டவரை, நல்ல ஆயனை, உமது பாதுகாப்பில், பராமரிப்பில், அன்பில், சகோதரத்துவத்தில், இரக்கத்தில் எங்கள் அனைவரையும் காத்தருளும். நானே வாயில் என்று கூறிய ஆண்டவரே, எங்களுடைய இதயத்துடைய வாசலாக நீர் இருக்க உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்துக்குள் நுழையும் எந்த விதமான தீய எண்ணங்கள், தவறான ஆசைகள், பாவ பழக்கங்கள் அனைத்தையும் நீக்கி உம்மை மீறி எங்களை எதுவும் அணுகாமல் எங்களை காப்பாற்றியறலும். வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாமல் பார்த்து கொண்டறலும். ஆண்டவர், எங்களை உமது சமாதானத்திலும் பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்பியறலும். இன்றைய புதிய நாளில் நாங்கள் தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலிலும், இந்த புதிய வார்த்தை மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பணியிலும் உமது ஆசீர்வாத உயிர்ப்பினுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். அந்த இன்று நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு ஜபங்களையும், கண்ணீரையும், கவலையும், ஏக்கங்களையும் கேட்டு நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் எங்களுக்கு வெற்றியை அருளி, எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து பலப்படுத்தி, எங்கள் அனைத்து வாழ்க்கையும் உமக்கு பிரியமானதாக மாற்றியறல எல்லா விதமான கிருபையை புரிந்தரல. ஆண்டவர், இன்று எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய வேலைகளை வளப்படுத்தும், எங்களுடைய கல்வி, தொழில், சேவை அனைத்திலும் வளர்ச்சி அளித்தரலும். நாங்கள் சந்திக்கின்ற சிரமங்களிலும் சோதனைகளிலிருந்தும் உமது கோலும் தடி எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் என்று நாங்கள் பயமின்றி நம்பிக்கையோடு உமது பாதையை பின்பற்றி வாழ்கின்ற துணிச்சலை எங்களுக்கு தாரும். ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் உமது குரலை கேட்டு உமது பாதையில் நடந்து மற்றவர்களுக்கு அன்பும் அமைதியும் பகிர்கின்ற ஒரு கருவிகளாக எங்கள் அனைவரையும் மாற்றியறலும். நல்ல ஆயனை, உமது அன்பில் நாங்கள் நிம்மதியாக இருக்க ஆசீர்வதியும். உமது வழி நடத்தி எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றியறலும். இவை அனைத்தையும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய நாவில் ஆண்டவரே என் நாய் எனக்கு ஏதும் குறைந்த வார்த்தை ஒலிக்கட்டும். அதை நாங்கள் உணர்ந்து எந்த விதமான கவலையின்றி பயமின்றி இந்த நாளை செலவிட, இந்த நாளில் நாங்கள் வாழ்ந்திட எங்களோடு பயணித்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.